வணக்கம். நான் உங்கள் கேபி. இது ஒன் ஸ்டெப் வித் கேபிக்காக. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா எபிசோடையும் பார்த்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. மீண்டும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும். நல்லா இருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உணவு பற்றியான விஷயங்கள் தான். உணவுன்றது மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எப்போ 24 ஹவர்ஸ் சாப்பிட்லாம். மலேசியாவோட ஸ்பெஷலே நம்ம இந்தியன் ஸ்டைல், அதாவது தமிழ் ஸ்டைல் ஃபுட்டு கிடைக்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் மலாய் அண்டு சைனீஸ் ஐட்டங்கள். ஸோ சாப்பாடு அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸுமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே ட்ராவல் இன் மலேசியா அப்படின்றது நம்மளை மாதிரி தமிழர்களுக்கு ரொம்பவும் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு தமிழ்நாடோட ஒரு எக்ஸ்டென்ஷன், இன்னொரு மாநிலம் மாதிரி தான் இருக்குமே தவிர நமக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஏறக்குறைய எல்லா இடங்களையும் தமிழ் பேச முடியும் நம்மளால். இப்போது ஒரு ஃபேமஸ் தமிழ் உணவை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு பேர் நாசி கந்தார். பட் இது ஒரு மலாய் மொழியில் இருக்கிற பேர். நாசி அப்படின்னா நம்ம ஊர் ரைஸு, காந்தார் அப்படின்றது தோளில் சுமக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ நாசி கந்தார் அப்படின்னா தோளில் சுமந்து கொண்டு வரப்படும் ஒரு உணவு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இப்போது சாப்பிட போகிறதும் ஒரு நாசி கந்தாரில் தான். நாசி கந்தார் பெனாங்கில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சொல்லப்போனால் மலேசியாக்குள்ளேயே உணவுக்கான ஃபேமஸான ஒரு மாவட்டம் அப்படின்றது தான் பெனாங் தான். தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற இடமும் பெனாங் தான். அந்த பெனாங்கில் மிகவும் பழமையான ஒரு நாசிகந்தார் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தா ஹமீதியா நாசிகந்தார் தான். அந்த ஹமீதியா நாசிகந்தாருக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. 1900 1900 நம்மளோட ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சித்திரக்கோட்டைன்னு ஒரு ஊர். அங்கேருந்து முகமது தம்பி ராவுத்தர் அப்படின்னு ஒருத்தர் தன்னோட 3 ஆண் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு மலேசியாவுக்கு போகிறாரு வேலையை தேடி. ஆக்சுவலாக அவங்களுக்கு முதல்ல வேறு ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பட்டை, லவங்க, ஏலக்காய் அது மாதிரி மசாலா பொருட்களை விற்கிற வியாபாரமே இங்கே இருந்துச்சு. ஆரம்பத்தில் அதுக்கு தான் மலேசியா போகிறாங்க. அப்போ நேரடி கப்பல் பினாங்க்கு தான் அதிகம். பினாங்கு தான் பெருசாக மிகவும் ஃபேமஸான ஒரு ஊராக இருந்துச்சு மலேசியாவுக்குள்ளே. ஸோ இங்கேருந்து இவங்க பயணப்பட்டு பினாங்க்கு போய் சேர்றாங்க. பினாங் வந்த முகமது தம்பி அவர்கள் அங்கே லெபு கேம்பிள்ன்ற ஒரு ஏரியாவில் ஒரு சைனீஸ் ஓனர்கிட்ட ஒரு கடை வாடகைக்கு எடுக்கிறாரு. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது அவருக்கு திருப்தியாக இல்லை. பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணணும் அல்லது மாற்றணும்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, இந்த ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறாரு. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூலிங்கில் இருந்ததுனால ஹோட்டல்ஸ் வைக்கிறதுக்கான அனுமதி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மசாலா கடை வச்சுருக்காரு இல்லையா, அதுக்கு பின்னாடியே சமைச்சு 2 பெரிய பாத்திரங்களில் போட்டு நம்ம ஊர் அந்த காவடின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த ஸ்டைலில் தான் அன்னைக்கு அந்த ஃபுட்டை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹார்பர் ஏரியா, அந்த ஹார்பரில் வேலை செய்கிறாங்க இல்லையா, கப்பலில் ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அது மாதிரி விஷயங்கள், அந்த ஜார்ஜ் டவுனுக்குள்ளே இருந்த அந்த ஹார்பர் பக்கத்தில் ஒரு மரத்தோட நிழலில் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் என்ன அப்படின்னா, முகமது தம்பி ராவுத்தருக்கு சமையலே தெரியாது. ஆனால் இவங்க தாத்தா பெரிய சமையல்காரரு, கல்யாணத்துக்கெல்லாம் அந்த ஊருக்குள்ளே போய் சமைக்கிறவர். ஸோ அந்த ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டும் குடும்பத்தில் இந்த பெண்கள்கிட்ட இருந்து டிப்ஸுகளை கேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் புதுசான ஒரு ரெசிப்பியை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு மசாலாவை கண்டுபிடிக்கிறாரு. இன்றளவும் இந்த ஹமீதியா ஹோட்டல்களில் 6 தலைமுறையை தாண்டி இன்னமும் அந்த மசாலாக்கள் தான் யூஸ் பண்ணப்படுது எல்லா உணவுலேயும். ஸோ அது அவங்களோட சீக்ரெட் மசாலான்னு வச்சுக்கிங்களேன். இப்படி மரத்தடியில் ஆரம்பித்த அந்த கடை அந்த ஒர்க்கர்ஸுக்கு நடுவில் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பித்த உடனே இவங்க கொஞ்சமாக அப்படியே இவங்களோட ஆட்கள் எல்லாரும் கூட 3 சன் வேறு இருந்தாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கெல்லாம் இதே மாதிரி கொண்டு போய், ஸோ ஒரு அந்த காவடி ஸ்டைலான விஷயங்கள், அந்த காந்தார் மாதிரி பல காந்தார்களை உருவாக்கி
பல இடங்களுக்கு போய் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வீடுகளுக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ இவங்களோட பிஸ்னஸ் வந்து ட்ராப் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களது எல்லாமே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியான விஷயம் தானே. அதனால் ஜப்பானிய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட இவங்களோட உணவை ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க. அவங்க பர்டிகுலராக அதிகம் சாப்பிட்டது பீஃப். சுதந்திரத்துக்கு அப்புறம் 1957 மலேசியாவுக்கு வெள்ளைக்காரங்கிட்ட வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1960க்கு அப்புறம் 70கள் வரைக்கும் வியட்நாம் வார் வந்தப்போ அமெரிக்கன்ஸும் அங்கே வந்தாங்க. அமெரிக்கன்ஸும் இவங்களோட உணவை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 1970s தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எல்லாமே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலுக்கு வந்து 6 தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த வியாபாரம் நடக்குது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. Usually the Malaysian style of having food is you get the rice and you put whatever dishes that you prefer lah. And then you have a mixed curry lah. That's we call it a nasi ganda. And then you mix all the curries together, it gives you a very nice taste lah. ஸோ இந்த நாசிகந்தார் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டுக்கு அவங்க தான் பயனர்ஸ், அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தவங்க. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நாசிகந்தர்கள் இருக்குது, விதவிதமான பேரில். நாசிகந்தாரின் சுருக்கமான ஒரு கதை. அப்படி ஒரு நாசிகந்தாரில் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்கள் மலேசியாவுக்கு வந்துட்டீங்கன்னா சாப்பாடுன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன வேணா சாப்பிடலாம். அது பாருங்க, பாவக்காய், வெஜிடபிள்ஸு, முட்டை, மீன் தலை. ஆட்டு முட்டை இல்லையா? வந்துக்கிட்டு இருக்கு. ஆட்டு முட்டை கிடைக்காதாம பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ சாய்ஸ் ஆஃப் ஃபுட் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். என்ன வேணுமோ ஆசைக்கு. கொஞ்சம் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ரைஸ் இது மாதிரி கொண்டு வரலாமே, இந்த மாதிரி இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்தால் இப்போ ஒன்றும் பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல. அதனால் ப்ளீஸ் ட்ரை ஹோட்டல் ஓனர்ஸ், ப்ளீஸ் ட்ரை. இப்படி பல குழம்புகளையும் கறிகளையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தாங்க நாசிகந்தரோட ஸ்பெஷல் ஸ்டைல். பஃபேன்றது செல்ஃப் சர்வ்டு, இது வந்து சர்வ்டு பஃபேன்னு வச்சுக்கிங்களேன். இல்லை எனக்கு சொல்லுங்கள் என்ன. ஓகே, இப்போ கேட்பாங்க.
தண்ணி ஊற்றணும். இது பெட்ரோல் பங்க்கு. ஓகேவா, வண்டி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. பட் என்னென்னா பெட்ரோல் நம்ம தான் போட்டுக்கணும். குட் மார்னிங். உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் அப்படியே வந்து வண்டிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். ஹலோ, கேட்குதுங்களா? அதான் ஒரு நிமிஷம் ராஜன் சார். ஹலோ, வணக்கம். எங்கே டவுனுக்கு வந்துருக்கீங்களா? அதான் நான் இப்போ வந்துடும். இல்லை உங்கள் ஆஃபீஸை தாண்டி தான் இங்கே வந்து அப்படியே புக்கி பிந்தாங் உங்கள் ஆஃபீஸை தாண்டி டைம் ஸ்கொயரு. ஹலோ, டைம் ஸ்கொயரை தாண்டி இப்போ எங்கள் பெட்ரோல் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்துடுவோம். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க லஞ்சுக்கு? எவ்வளோ லிட்டர் போடுறீங்க சார்? நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டீங்க. அது ஃபுல்லானா அது நம்மளை கூப்பிடுவோம். ஃபுல்லாக டேங்க் ஃபுல். எவ்வளோ லிட்ரு? 1 லிட்ரு 2 வெள்ளி 5 காசு. 2 வெள்ளி 5 காசுன்னா கிட்டத்தட்ட 45 ரூபா வருமா இந்தியன் மணிக்கு? 18 180 180 10 வெள்ளிக்கு இல்லை 1 வெள்ளிக்கு 18. ஸோ 36 ஒரு 37 வெள்ளி 37 ரூபா. 37 ரூபாயா? ரொம்ப கேவலமாக இருக்கு. சீப்பாக இருக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு விலை, பெட்ரோலுக்கு விலை சொல்கிறதே ஒரு மதிப்பாக சொல்ல வேண்டாமா? இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் வந்து 100 தாண்டி தான் சொல்லுவோம். 100க்கு கீழே சொல்ல மாட்டோம். 100 ரூபாய்க்கு கீழே எங்கள்கிட்ட பெட்ரோல் இல்லை. நீங்கள் வந்து 37 ரூபாய்க்கு பெட்ரோல்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் குடிச்சிருவாங்க. 37 ரூபாய்க்கு பெட்ரோல் வேலை போட்டு அதே போட்டுருக்கு ஒரு வேலை. இப்போ 62 லிட்ரு, அதே ஆல்மோஸ்ட் கிட்ட ஒரு 68 இப்போ 60 லிட்டர் போட்டாலே 6 மணி 18 2000 ரூபா தான் ஆகுது. ஐயோ கடவுளை, எந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோண்டா நம்ம. 37 ரூபாங்க பெட்ரோல் விலை பெர் லிட்ரு. நம்ம இதோட 3 மடங்கு அதிகமாக பெட்ரோல் காசு கொடுக்குறோம். பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது புரியலடா சார். ஒரு சின்ன பீச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் என்ன இருந்தாலும்
நம்ம இந்தியாவில் சென்னையில் இருக்க ஒரு மெரினா பீச்சுக்கு ஈடு இணை ஆகாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச்சு. அதை மெயின்டைன் பண்ணுறோமா பண்ணலையா அதெல்லாம் வேறு கதைன்னு வச்சுக்கிங்க. பதினோரு மணிக்கு மக்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இவ்வளோ நேரத்துக்கும் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம சென்னை பீச்சில் 11 மணின்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இவன் பாருங்க எந்த நம்பிக்கையில் பக்கெட்டு ஃபுல்லாக வச்சுருக்கிறான். ஓ ஹாய் ஹாய். ஸோ விற்கும் தானே, அப்போ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இவங்க இருப்பாங்க? என்னதான் உலகத்தில் 2வது அழகான மெரினா பீச் இருந்தால் கூட இதை மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஏன் வச்சுருக்காங்க? இப்படி சொல்லணுன்னா நிறைய இருக்குங்க நம்ம ஊரில். எவ்வளோ பெரிய பீச்சு, அந்த பீச்சில் இன்னும் ஏன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க? ஓகே, நம்புவோம். இப்படி தான் ஒன்றுத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்புவோன்னு. அடுத்த ஜென்ரேஷனுக்காவது ஏதாவது நடக்குமா பார்ப்போம். திஸ் இஸ் மெர்டேக்கா ஸ்கொயர். தத்தரன் மெர்டேக்கா. தத்தரன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர், அல்லது நம்ம தமிழில் சொல்லணும்னா சதுக்கம். மெர்டேக்கா அப்படின்னா சுதந்திரம். ஸோ சுதந்திர சதுக்கம் அப்படின்றத மெர்டேக்கா தத்தரன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக தத்தரன் மெர்டேக்கா, இங்கிலீஷில் மெர்டேக்கா ஸ்கொயர்னு தான் சொல்கிறாங்க. ஜலன் ராஜான்ற ரோட்டில் சுல்தான் அப்துல் சமத் பில்டிங்க்கு எதிரில் இருக்குது. இது ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டாக இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த இடம் வந்து ஒரு குண்டும் குழியுமான ஒரு இடமா தான் இருந்துச்சு. இந்த இடம் ஒரு போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட், அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், மலேசியாவுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் 1892 தான் இந்த இடத்த வந்து லெவல் பண்ணும், ஒரு பெரிய இடம், நல்ல அழகான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை லெவல் பண்ணி இதையெல்லாம் சீர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் வந்து செலாங்கூர் கிளப் படாங், இல்லை அப்படின்னா படாங்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த கிளப்புக்கு தான் இந்த இடம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போவும் அந்த கிளப் இருக்குது. இப்போ அதுக்கு பேர் ராயல் செலாங்கூர் கிளப். இந்த பிரிட்டிஷ் காலனி பீரியடில் இந்த பிரிட்டிஷ் பீப்புளெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி விளையாட்டுலலாம் ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிரிக்கெட் ஆடுற ஒரு இடமா இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1957 ஆகஸ்ட் 31 வெள்ளையர்களால் மலேசியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம ஆகஸ்ட் 15, அவங்க ஆகஸ்ட் 31. ஸோ அப்படி வந்து மலேசியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த உடனே அப்போ பிரதமராக இருந்த திரு துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள், அவர் இந்த இடத்துல எல்லாருமே பயங்கர பெரும் கூட்டமாக கூடினாங்க இந்த சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ திரு துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மெர்டேக்கான்னு அனௌன்ஸ் பண்ணார். அதாவது சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு. ஸோ அது சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்றதுனால அது வந்து ஒரு மெர்டேக்கா ஸ்கொயர், அதாவது ஃப்ரீடம் ஸ்கொயர்ன்ற பேரில் அதுக்கப்புறம் அழைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ முக்கியமாக நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூனியன் ஜாக் ஃப்ளாக், பிரிட்டிஷோட ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாகை கீழே இறக்கிட்டு மலேசியன் ஜல்லூர் ஜமீலான், மலேசியாவோட நேஷனல் ஃப்ளாகை அவர் ஏற்றி வச்சார். ஸோ வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடமாக கருதப்படுறதுனால இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்திலே மிகவும் உயரமான கொடிக்கம்பம் இங்கே தான் இருக்குது. 95 மீட்டர், அதாவது 311 அடிக்கான ஒரு பெரிய கொடிக்கம்பம் இந்த இடத்துல நடப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. இது வந்து ஒரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் பரேடுக்காகவும், நியூ இயர் கவுண்டவுனுக்காகவும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரேலிஸ் எல்லாம் கூட நடக்கிற ஒரு முக்கியமான இடமா இருக்கிறதுனால மலேசியாவின் சரித்திரத்தில் முக்கியமான ஒரு இடம், டூரிஸ்டுகள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. சமீபமாக கட்டப்பட்ட ஒரு 118 அடி மாடி கட்டிடத்துக்கு மெர்டேக்கா 118 தான் பேர் வச்சிருக்காங்க. சரிங்க, அடுத்து இவங்களோட பெர்ஃபெக்ஷனுக்கு இன்னொரு ஆதாரத்தை பாருங்க. இந்த டவர் கிளாக்ல இருக்க டைம் கரெக்ட் டைம்ல ஓடுதுங்க. நம்ம ஊர்ல இதை மாதிரி கரெக்ட் டைம்ல ஓடுற டவர் கிளாக்கை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆதங்கம் தான். நீங்க மலேசியாவுக்கு வரீங்க அப்படின்னா பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கே செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு.
அது என்னன்றது தனியாகவே நான் ஒரு எபிசோடு போடுறேன். ஓகே, இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கேபி. இது ஒன் ஸ்டெப் வித் கேபிக்காக. பாய்.